வணக்கம். அனைவரும் ஆரோக்கியம் பெறட்டும். சுபமங்கல கணபதியே போற்றி. இந்த பதிவை எந்த தலைமுறை உணர்ந்தாலும் அந்த தலைமுறைக்கு எதிர்வரும் ஒவ்வொரு புத்தாண்டும் புதிய தொடக்கமாகவே அமையும். 12 ராசிகளில் ஒரு மனிதன் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், அதில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், தர்மஸ்தானம் என சொல்லப்படும் குரு பகவானின் வீடான மார்கழி மாதத்தில் வருடத்தில் ஒரு முறையாவது தர்மம் செய்வது தனது பிறப்பின் பயனை அந்த மனிதன் அடைவதற்கு சமமாகும். தான் செய்யும் தொழிலின் வழியாக அந்த தர்மத்தை செய்வது அதைவிட உன்னதமாகும். அந்த உன்னத தர்மம் உன்னத வழியில் யதார்த்த சேவையோடு உண்மை வழியில் அமைய அது முழுமை பெறும். இந்த வழி தர்மம் செய்வது குருவை உணர்வதற்கு ஒப்பாகும். குருவை உணர்வது என்பது மனிதன் தன்னை புனிதனாக்கிக் கொள்வதற்கு சமமாகும். குரு பகவானை உணர வேண்டுமென்றால் மனிதன் மார்கழியை உணர்தல் வேண்டும்.